அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். வேதங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்குள்ளே ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்று எதனோடும் சம்பந்தப்படாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒன்று எதனுடனும் தொடர்பு இல்லாது, தொடர்பு இல்லாமல் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அது ஆட்டுவிக்கிறது, இயக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்றால் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று வெளியே இருக்கும் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது. அப்படியானால் வெளியே இருப்பது எது? உள்ளே இருப்பது கட்டுப்படுத்துகிறது என்றால் வெளியே இருப்பது எது? இந்த உடம்பை நம்முடைய ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெய்ன்னு சொல்றாங்க. பாருங்க, கொஞ்ச காலம் தோன்றி மறைந்து போற பொய்க்கு நாம மெய்யின்னு பேர் கொடுத்துருக்கோம். அது அவங்க ஒரு கிண்டலுக்காக அந்த பேரை கொடுத்துருக்காங்க, கேலிக்காக அந்த பேர் கொடுத்துருக்காங்க. உதாரணமா, ஒருத்தர் தோட்டத்தை மெயின்டைன் பண்றாரு. அவருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோட்டக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அம்மா கீரை வித்துட்டு வரும். அந்த அம்மாவுக்கு என்ன பேருன்னா, கீரைக்காரம்மா அப்படின்னு. ஒருத்தர் பழம் வித்துட்டு வந்தாருன்னா பழக்காரர் அப்படின்னு. பழத்துக்கும் கீரைக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஆனா நாம அவங்களோட சம்மந்தப்படுத்திக்கும், கீரைக்காரர், கீரைக்கார அம்மா அப்படின்னு. அதே மாதிரி அழியக்கூடிய இந்த உடலை அழியாத ஒன்றோடு நாம் தொடர்பு படுத்திக்கொள்ளும். இந்த மெய்யும் இந்த உடம்பு அழிந்து போகும். ஆனால் நாம் என்ன அதை கேலியா சொல்றோம் அப்படின்னா, அதை மெய் என்று கேலியாக சொல்வோம். அப்போ இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த உடல் அப்படிங்கிறது என்ன, இந்த உள்ளே இருக்கக்கூடியதனுடைய பணி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் தொடர்பு கொள்வது, பெரும்பாலும் நாம் தொடர்பு கொள்வது, அதனோடு இணைவது எல்லாம் எதனோடு பார்த்தீங்கன்னா, உயிர் உள்ளவைகளோடு தான் நமக்கு அதிகமான இணக்கம். உதாரணமாக, உங்கள் வீட்டு மேலே உங்களுக்கு இருக்கிற பாசத்தை விட உங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கிற பாசம் அதிகம். அதனால உயிர் இல்லாததை விட உயிர் இருப்பவைகளோடு நமக்கு பற்று அதிகம். இப்போ இந்த உயிர் இருப்பவைகள் அதன் மீது நமக்கு ஏன் பற்று அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவைகள் உருவம் கொண்டிருக்கின்றன. இந்த உருவத்தால் தான் நமக்கு அதன் மேலே பற்று அதிகம். அல்லது நாம் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, ஒரு விஷயத்தின் மீது பற்று செலுத்துவதற்கு, அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு இந்த உருவங்கள் ஒரு காரணமாக இருக்கின்றன. அப்போ இந்த உருவங்கள் நமக்கு ஒரு வகையில் சௌகரியம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு. அப்போ இந்த உள்ளே இருப்பது ஆன்மா அப்படின்னா, வெளியே இருப்பது உடல் என்று சொன்னால், இந்த உள்ளே இருப்பதும் வெளியே இருப்பதுக்குமான தொடர்பு என்ன? அல்லது ஆன்மா என்பது கண்களுக்கு புலப்படாதது. அந்த கண்களுக்கு புலப்படாத ஒன்று இருக்கும் இடத்தை தான் நாம உடல்னு சொல்றோம். பாருங்க, இந்த உடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2 நாள் நாம குளிக்கலைன்னா இதுல நாற்றம் கிளம்பிடும். இது இறந்துருச்சுன்னா ஒரு நாளைக்கு மேல வச்சிருக்க முடியாது. உண்மையிலே உலகத்திலேயே மிகவும் அருவருப்பான, அருகில் நீண்ட நேரம் இருக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் தான். ஆனா பாருங்க, இந்த அருவருக்கத்தக்க இந்த உடலுக்குள்ளே ஆண்டவன் மறைந்திருக்கிறான். அதுதான் அற்புதம். மனிதர்களாலே வெறுக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் 2 நாள் 3 நாள் குளிக்கலைன்னா அந்த மனிதன் பக்கத்துல இன்னொரு மனிதன் போவதற்கே அருவருக்கப்படுவான். அந்த மனிதனுக்குள்ளே இறைவன் ஆனந்தமாக ஓய்வெடுக்கிறான். மனிதர்கள் நெருங்க முடியாத, மனிதர்களால் ஒடுக்கப்பட்ட நோயாளிகள் உடலெங்கும் புண்ணாகி ரணமாகி சீழ்வடிந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் மனிதர்கள் யாரும் அந்த உடலின் பக்கம் நெருங்குவதில்லை. ஆனால்
அந்த உடலுக்குள்ளேயும் ஆண்டவன் இருந்து கொண்டு ஆனந்தமாக அதற்குள்ளே உரைகின்றான். இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? இறைவன் புனிதமான இடத்தில் இருப்பான், இறைவன் கோவில்களில் மட்டும் இருப்பான், இறைவன் தூய்மையான இடங்களில் மட்டும் இருப்பான் அப்படிங்கிற நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இறைவன் மனிதர்கள் வெறுக்கும் இடத்திலும் இருப்பான். உலகத்திலேயே மிகப்பெரிய அழகி யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கிளியோபாட்ரா. நாம படிச்சிருக்கோம் வரலாறுல. கிளியோபாட்ரா படிச்சிருக்கோம், மர்லின் மன்றோ படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கனவு கன்னிகள் வரைக்கும் நமக்கு தெரியும் யார் அழகானவங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா உலகத்திலேயே மிக அசிங்கமான பெண் யார் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. அப்படி ஒரு பெண் இருந்தார். உலகத்திலேயே மிக அசிங்கமான ஒரு பெண் இருந்தார், ஜூலியா பஸ்திரானா. அந்த பெண் உலகத்திலேயே மிக அசிங்கமான பெண் என்று பெயர் எடுத்திருந்தார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளுடைய முக அமைப்பு, தாடை அமைப்பு எல்லாம் நீண்டு, அவளுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு பெண் போலவும் ஒரு கரடி பெண் போலவும் தோற்றமளிப்பார். இந்த பெண்ணை அமெரிக்காவை சேர்ந்த தியோடர் அப்படிங்கிற ஒருவர் சந்திக்கிறார். சந்திச்சோன்னே அவர்களுக்குள்ள காதல் மலர்ந்துச்சு. மக்கள் எல்லோராலும் வெறுக்கப்பட்ட அந்த அவலட்சணமான அந்த பெண்ணை ஒருவர் நேசிக்கிறார். இப்போ நாம் நினைக்கலாம் அது ஒரு தெய்வீக காதல். இல்லை. அப்புறம் அவங்க சந்திச்சாங்க, திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொண்ட உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் எல்லாம் ஃபேமஸ், பொருட்காட்சி சர்க்கஸ் எல்லாம் அந்த காலத்தில் ஃபேமஸ். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பெண்ணை அழைச்சிட்டு ஒவ்வொரு சர்க்கஸுக்கும் கூட்டு போவார். கூட்டிகிட்டு போய் இந்த பெண்ணை காட்சி பொருளாக வைத்து பணம் சம்பாதித்தார். உண்மையில் அது அன்போ காதலோ அல்ல, அது ஒரு வியாபாரம். பாருங்க, அழகானதை வைத்துக் கொண்டு மட்டும் நம்ம மனிதர்கள் வியாபாரம் செய்யறதில்லை. உலகத்திலேயே அசிங்கமானதை வைத்துக் கொண்டும் வியாபாரம் செய்ய முடியும். இதை விட கொடுமை என்னன்னா, அந்த பெண் உயிரோடு இருந்த வரைக்கும் அவரை வைத்து வியாபாரம் செய்யப்பட்டது. அவள் கர்ப்பமானால் அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கும் இதே நோய் இருந்தது. அது ஒரு வகையான நோய். அந்த நோயும் இருந்தது. அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவத்தின் போதே அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்தது. இந்த பெண் பிரசவத்தின் போதே இறந்து போயிட்டான். டெலிவரியிலேயே இறந்துட்டான். டெலிவரியிலேயே இறந்தாலும் நம்முடைய வியாபாரம் என்ன நினைக்கும்? அவளை விட்டுடலாம் நினைக்குமா? நினைக்காது. என்ன பண்ணும்னா, அந்த பெண்ணினோட உடலை பாடம் பண்ணி பதப்படுத்தி அதன் பிறகு அதை ஊருக்கு எடுத்துட்டு போய் ஷோ பண்ணிட்டு இருந்தார். ஒரு மனிதருடைய வியாபார மனம் அப்படிங்கிறது பாருங்க, செத்த பிணத்தை கூட விடாது. அந்த பிணத்தை கூட பணமாக மாற்ற முடியுமா என்பது போலதான் யோசிக்கும். அப்படி அந்த அருவருப்பான மக்களால் வெறுக்கப்பட்ட அந்த உடலுக்குள்ளிருந்தும் இறைவன் இயங்குகிறான். நாம் எல்லாம் தேடி போற வழிபடுற இடங்கள்லாம் பாருங்க, அழகான இடங்கள். அழகான இடங்கள் எல்லாம் நாம போய் ஆர்வமா போய் வணங்குவோம். அருவருப்பான அவலட்சணமான இடத்தை கண்டால் ஒதுக்குவதுதான் மனிதனுடைய குணம். ஆனா பாருங்க, இறைவன் பாரபட்சமற்றவன், எல்லா உயிர்களையும் சமமாக காண்பவன் என்பதற்கு எது ஆதாரம் என்றால், அவன் அருவருப்பான அசிங்கமான உருவங்களிலும் மறைந்திருக்கிறான். அந்த இடத்தையும் தான் சென்று தங்குவதற்காக தேர்ந்தெடுக்கிறான். இதுதான் இறைவனுடைய மகத்துவம். இறைவனும் மனிதனும் ஒன்னாக முடியாது அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, இதுதான். மனிதர்கள் புனிதமான, எல்லா மனிதர்களும் பாருங்க புனிதமான மனிதராக மாறுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அழகான மனிதராக, இந்த உலகம் புகழும் மனிதராக, போற்றும் மனிதராக மாறுவதற்கு ஆசைப்படுவதற்கு. ஆனால் எந்த ஒரு மனிதன் புகழுக்காகவும் மற்ற மனிதர்கள் தங்களை புனிதமானவர் என்று சொல்வதற்காகவும் செயல்களை செய்யாமல் இருக்கிறானோ அவனே உண்மையான ஞானி. உலகம் தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காகவோ, புகழ வேண்டும் என்பதற்காகவோ, அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ செயல்களை செய்யாமல் இருப்பவன் எவனோ அவனே துறவி, அவனே முற்றும் துறந்தவன்.
முற்றும் துறந்தவன் என்றால் என்னவென்றால் தன்னிடம் இருக்கும் ஆடைகளையோ பணத்தையோ உறவுகளையோ துறப்பதல்ல. இந்த உலகம் எதை புனிதமானது என்று கருதுகிறதோ அதை துறப்பது, அதுவும் இல்லாமல் இருப்பது. ஏனென்றால் இறைவன் அப்படித்தான் இருக்கிறான். மனிதர்கள் புனிதமற்றது என்று சொல்லப்படக்கூடிய உயிர்களிலும் இறைவன் வாழ்கிறான். எனவே அந்த நிலைதான் இறைவனுடைய நிலை. நாம் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு இடத்துல அழகானதில் மட்டும், சிறந்ததில் மட்டும், புனிதமானதில் மட்டும், உயர்வானதில் மட்டும் இருப்பது இறைவன் அல்ல. இறைவனுடைய குணம் அல்ல. அப்ப இந்த உடலுக்குள்ளே இறைவன் மறைந்திருக்கிறார். இப்ப இந்த உடலுக்குள்ள பாருங்க, நாம் என்ன சொல்றோம்? நமக்கு உள்ளே அவன் இருக்கிறான். நமக்கு உள்ளே அவன் இருக்கிறான் என்றால் நாம் வெளியே இருக்கிறோம் என்று அர்த்தம். நமக்குள்ளே அவன் இருக்கிறான். அப்ப நாம் எங்க இருக்க முடியும்? நாம் வெளியே இருக்க முடியும். வெளியே நாம் என்னவாக இருக்கிறோம்? இந்த உடல்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருப்பது அப்படிங்கிற எல்லாமே கதவு தான் வெளியே இருக்கும். கதவு என்பது வெளியே இருக்கும். அந்த வீட்டினுடைய உரிமையாளர் உள்ளே இருப்பார். வெளியே இருந்து ஏதாவது ஒன்று உள்ளே போக வேண்டுமானால் இந்த கதவை பயன்படுத்தி தான் போகணும். கதவை பயன்படுத்தி தான் போக முடியும். அப்ப எனக்குள்ளே இறைவன் இருக்கிறார் என்றால் நாம் எனது என்று குறிப்பிடுவது நம்முடைய உடலை. அதனாலதான் ஞானிகள் தங்களுடைய உடலை நான் என்று குறிப்பிடுவதில்லை. ஒரு ஞானி நான் என்று தன்னை குறிப்பிடுவதற்கும் சாதாரண மனிதன் நான் என்று தன்னை குறிப்பிடுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு என்றால், ஒரு ஞானி நான் என்று தன்னுடைய ஆன்மாவை குறிப்பிடுகிறான், தன்னை அடையாளப்படுத்துகிறான். ஆனால் மனிதர்கள் கதவுகளை அதை அடையாளப்படுத்துகிறார்கள். அதனாலதான் ஏகப்பட்ட வாசல்கள். அது இங்கே இருக்கக்கூடிய உடல்கள் எல்லாமே வாசல். எதற்கான வாசல்? அந்த இறைவன் உள்ளே இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய வாசல்கள். நீங்க இந்தோனேஷியா, பாலி இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு கதவு வச்சிருப்பாங்க. இந்தோனேஷியாவிலேயே மிகப்பெரிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மலையினுடைய உயரத்துல உச்சியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டினுடைய வாசக்கதவு, நிலைக்கதவுன்னு சொல்றோம்ல, இந்த வாசலினுடைய நிலை வச்சிருப்பாங்க. ஒரு சிலத கதவு இருக்கும், ஒரு சில கதவு இருக்காது. அது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கலாச்சாரப்படி அந்த கதவுகள் சொர்க்கத்திற்கான வாசல் கதவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய உடல்கள் எல்லாமே இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கான வாசல் கதவுகள். நீங்க கண்கள்ல பார்க்கிற எல்லா உடலும் இறைவன் இருக்கக்கூடிய வாசல். அந்த இறைவன் உள்ளே இருக்கிறான். அந்த வாசலைத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே நாம் உள்ளே இருப்பதை நம்முடைய கண்களால் அந்த உரிமையாளரை காண முடியாது, அந்த வாயிலை காண முடியும். அந்த வாயிலை காண்பதன் மூலம் நாம் இறைவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்கிறோம். அப்ப நமக்கு வெளியே இருப்பது உலகம், உள்ளே இருப்பது கடவுள். நடுவில் நாம் இருக்கிறோம். நம் நடுவில் இருப்பதால் நம்முடைய பெயர் என்னவென்றால் உடல் என்று பெயர். நீங்கள் கடவுளாக இல்லை. இந்த உடல் கடவுளாக இல்லை, வெளியே இருக்கும் உலகமாகவும் இல்லை. ஏனென்றால் நாம் போனாலும் இந்த உலகம் இங்கே இருக்கும். நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறோம். இந்த உலகத்தில் எந்த மாற்றம் ஏற்படவில்லை. எனவே நாம் உலகம் அல்ல. நாம் இங்கே நிரந்தரமாக இருப்பதில்லை. ஏனென்றால் நாம் கடவுளும் அல்ல. இந்த இரண்டுக்கும் நடுவே இருப்பதுதான் இந்த உடல் என்ற அமைப்பு. வெளியே இருக்கும் உலகமாகவும் இல்லை, உள்ளே இருக்கும் கடவுளாகவும் இல்லை. இந்த உலகமும் கடவுளும் சந்திக்கும் உள்ளே தான் உடல். வெளியே இருக்க உலகம் இருக்கு, உள்ளே கடவுள் இருக்கிறார். இந்த உள்ளே இருக்கும் கடவுள் வெளியே இருக்கும் உலகத்தோடு எப்படி தொடர்பு கொள்வது? இந்த உடலின் மூலமாக. உடல் அப்படிங்கிறது ஒரு மீடியம். இந்த மீடியத்தின் மூலமாக அவர் இந்த உலகத்தை தொடர்பு கொள்கிறார். உதாரணமா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிவி இருக்கு. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு, லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் அங்கே உட்காந்து அந்த டிவியை பார்த்துட்டு இருக்கார். விளையாட்டு எங்கேயோ நடக்குது. எங்கேயோ நடக்கக்கூடிய விளையாட்டு அப்படிங்கிறது உலகம் வெளியே எங்கேயோ நடக்குது, ஒரு மைதானத்தில் நடக்குது. இங்கே உள்ளே இறைவன் என்ற ஒருவர் உட்கார்ந்து ஆன்மா அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கு அந்த விளையாட்டை. உலகம்ங்கிற விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டுகள் நடக்குது. உள்ளே இந்த ஆன்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கு. எதன் மூலமாக பார்க்கிறது?
இந்த டிவி மூலமா பார்க்குது. பாருங்க, டிவி விளையாட்டு கிடையாது, டிவி பார்ப்பவன் கிடையாது. இந்த இரண்டுக்கும் மத்தியில் உலகத்தை தன் வழியே கொண்டு வந்து இந்த ஆன்மாவிற்கு காட்டும் வேலைதான் இந்த உடலினுடைய வேலை. எனவே இந்த உடலானது என்னவென்றால் ஒரு மீடியமாக செயல்படுகிறது. உலகத்திற்கும் கடவுளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய பாலம் தான் இந்த உடல். எனவே இந்த உடல் சரியாக இருந்தால், அதனை சரியாக வைத்திருந்தால் கடவுளோடு நாம் சரியாக தொடர்பு கொள்ள முடியும் என்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த உடலை காயகல்பமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த உடலை நீங்க காயகல்பமா மாற்றி சரியாக வைத்திருந்தால்தான், இந்த டிவியை சரியா வச்சிருந்தாதான் அதில் காட்சிகள் சரியாக தெரியும். எனக்கு இந்த டிவி சேதமடைந்து விட்டால் அந்த விளையாட்டிற்கும் அந்த உலகத்திற்கும் கடவுளுக்குமான தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு உடலும் வெளியே இருக்கக்கூடிய உலகை கடவுளோடு இணைக்கிறது. ஏதாவது உடல் இல்லை என்றால், அது சேதமடைந்து விட்டால், இறந்து விட்டால் என்ன பொருள் என்றால், அங்கே இருக்கக்கூடிய வெளி உலகத்தில் இருந்து கடவுளுக்கு அதன் மூலம் செய்திகள் போகவில்லை. எனவே கடவுள் என்ன செய்கிறார் என்றால் புதிய உடலை படைக்கிறார். புது உடலை படைத்து தான் இந்த உலகத்தோடு தொடர்ந்து தொடர்பு கொள்கிறார். எனவே நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் உயிர்கள் தானாக தோன்றியவை, நோக்கம் இல்லாமல் தோன்றியவை, அதுவா தோன்றுறது கிடையாது. கடவுளுக்கு தேவை என்றால், கடவுளுக்கு இன்னும் நிறைய டிவியில பார்க்கணும், நிறைய உலகத்தோடு நிறைய தொடர்பு கொள்ளணும், நிறைய உடல்களை தொடர்பு உருவாக்கி உலகத்தை தொடர்பு கொள்வார். எனவே இங்கே உடல்கள் உருவாக காரணம் என்றால் கடவுளினுடைய ஆணைப்படி உருவானது, ஆசைப்படி இந்த உலகத்தில் உயிர்கள் உருவானதுன்னு சொல்லப்படுது. கடவுள் தன்னுடைய விருப்பத்தாலே இந்த உலகத்தில் உயிர்களை படைத்தார். எதற்காக படைத்தார்? அவருக்கு என்ன நோக்கம்? என்ன நோக்கம் என்றால் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற நோக்கம். எப்படி தொடர்பு கொள்வது? ஒரு மீடியத்தோடு தொடர்பு கொள்ளும். இப்ப நாம ஊர்ல அமெரிக்காவில் இருக்கிற ஒருவரோடு தொடர்பு கொள்ளணும். இங்கிருந்து கூப்பிட்டா அவருக்கு கேட்காது, அங்கிருந்து பேசினா நமக்கு கேட்காது. அப்ப என்ன செய்வது? தொலைபேசி, மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தொடர்பு கொள்கிறோம். கடவுள் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள பயன்படுத்தக்கூடிய மொபைல் தான் இந்த உடல். எனவே இந்த உடல் எதற்கு பயன்படுகிறது? நாமெல்லாம் இந்த உடலால எந்த பலனும் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு எந்த பலனும் இல்லை. இந்த உலகத்துல நாம வெட்டியா அலைஞ்சிட்டு இருக்கிறோம், வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, இன்னும் எனக்கு வாழ்க்கையில நிறைவே இல்லை, நான் எதுக்கு இருக்கிறேன்னு எனக்கே தெரியல, ஏன் இன்னும் கடவுள் உயிரோடு வச்சிட்டு இருக்காரு, கூப்பிடாம வச்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காரணம் என்னவென்றால் உங்கள் மூலமாக இறைவன் உலகை கண்டு கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் அவருடைய நோக்கத்திற்காகத்தான் இந்த உடல் அவர் விரும்பும் வரையில் இருக்கும். அவர் எப்போது இந்த சேனல் மூலமா பார்க்கறதை விட்டுடலாம், வேற சேனலுக்கு போலான்னா ஒரு சேனல் மாற்றும் போது இந்த சேனல் போயிடும், இந்த உடல் போய்விடும். அவர் இந்த சேனல் மூலமாக எவ்வளவு நேரம் நிகழ்ச்சிகளை காண வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதுவரையிலும் இந்த சேனல் ஓடிக்கிட்டு. எனவேதான் ஒரு மனிதனுடைய முடிவு என்பது இறைவனுடைய கையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மனிதர்கள் அதை தீர்மானிக்க முடியாது. காரணம் என்னவென்றால் அந்த சேனல் மூலமாக எவ்வளவு நேரம் பார்க்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானிப்பார். அந்த எவ்வளவு நேரம் என்பதுதான் நம்முடைய ஆயுள். எனவே இதுதான் இந்த உலகத்தில் உடல்கள் இருக்க காரணம். நாம் நினைக்கிற மாதிரி வேறு வேறு விதமான வகையான விதவிதமான உடல்கள் எதற்காக இறைவனால் படைக்கப்பட்டது என்றால், இந்த இறைவன் உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரே இந்த உடல் மூலமாகத்தான் தொடர்பு கொள்ள முடியும். எனவேதான் இவ்வளவு வகையான உடல்களை இங்கே படைத்து தான் விரும்பும் வரையில் அந்த உலகத்தை ரசிக்கிறார், அனுபவிக்கிறார், அல்லது அதை கண்காணிக்கிறார். நாம் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனால் கடவுளுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, நமக்கும் உலகத்துக்குமான தொடர்பு என்னவென்றால் நாம் நடுநிலையில் இருக்கிறோம், ஒரு மீடியமாக இருக்கிறோம். இந்த இரண்டு பேருக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு சாதனமாக நாம் இருக்கிறோம். இதுதான் நம்முடைய இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய, நாம் அல்லது இருக்கக்கூடியதற்கான நோக்கம். எல்லாரும் கேட்கறது என்னன்னா, நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் இங்க வந்திருப்பதற்கான நோக்கம் என்ன எனக்கு தெரியலையே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க ஆன்மாவை அடைவதற்கு, ஞானம் அடைவதற்கு, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால் இறைவன் சில காரணங்களுக்காக இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த தொடர்பு கொள்வதற்கு ஒரு கருவியாக நம்மை உருவாக்கி அதை செய்து கொண்டிருக்கிறார். எப்போது அவர் வேறொரு கருவி மூலமாக இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்கிறேன் என்று முடிவு செய்கிறாரோ
அப்போது இந்த கருவி பழுதடைந்து விடுகிறது, இந்த கருவி மறைந்து விடுகிறது. அவர் புதிய கருவியை உருவாக்கி இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வார். எனவே கடவுளுக்கும் உலகத்திற்குமான தொடர்பு என்றென்றும் நிரந்தரமானது. கடவுளுக்கும் உலகிற்கும் எப்போதெல்லாம் எதுவரையிலும் தொடர்பு இருக்கிறதோ அதுவரையிலும் இந்த உலகத்தில் உடல்கள் இருக்கும். இதுதான் இறைவன் நம்மை இந்த உலகத்தில் படைப்பதற்கான ரகசியம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.